நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ரொம்பவும் தவறான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அதாவது இந்த இடத்துல அஞ்சலி பண்ண துரோகத்த நெனச்சும், அதே மாதிரி இத்தன நாளா வந்து போனா நமக்கு ரெட்ட குழந்தைங்க பொறக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தா இல்லையா? அந்த மொத்த சந்தோஷமும் சேர்ந்து, இப்போ கார்த்திக்கோட உயிரே வந்து போனா போகுற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடக்க போகுது. இத பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து, "என்னடா பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்றமோ வந்து சொல்லி, நம்ம கார்த்திக்கோட உயிர காப்பாத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அஞ்சலி இதுக்கப்புறம் எந்த ஒரு வில்லங்கமும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான், எப்படியோ ஒரு வழியா விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டாங்க. அதாவது அஞ்சலி வந்து போயினா, எனக்கு எந்த ஒரு சொத்துமே வேணாம். இதுக்கப்புறம் கார்த்திக்கும், கார்த்திக்கோட குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் சொத்து வேணும், பணம் வேணும் அப்படின்லாம் கேட்டு வரமாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி, அதுல வந்து போயினா இப்போ சைனா போட்டு குடுத்துருக்கா. இதுக்கப்புறம் அஞ்சலியால பிரச்சனை கிடையாது. ஆனா கார்த்திக்கு ஏன் இந்த மாரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் ரொம்பவே மனவேதனையில இருந்துட்டு இருக்கிறதுனால தான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து போனா கார்த்திக்க கொண்டு போய் வீட்ல விட்டதுக்கு அப்புறமா, வீட்ல பயங்கரமா தகராறுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பைரவி அடிக்கிறதுக்காகவே நம்ம கார்த்திக் போக ஆரம்பிச்சுறான். இப்படி நெறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ரூம்ல போய் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க கார்த்திக்க. கார்த்திக்கும் நேரா போயிட்டு அவரோட ரூம்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நினைவுகள் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா, அந்த ரூம்ல இருக்கும்போது தானே அவர் அவ்ளோ கனவு கண்டாரு. ரெட்ட குழந்தை பொறக்க போகுது. அந்த செவுத்த பார்த்து அது மட்டும் இல்லாம பொம்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு 2மே ஆண் குழந்தையா இருந்தா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே பெண் குழந்தையா இருந்தா அதுக்கு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு ஆணா இருந்தா அதுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்து வச்சிருக்காரு. பொம்மைங்கள்லாம் நெறைய வாங்கி வச்சிருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே வாங்கி வச்சத பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மனசு ரொம்பவே கெட்டு போக ஆரம்பிச்சிடுது. இப்படி முட்டாள்தனமா இருந்திருக்கேனே, நீங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு வாரிசா வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி நாசனம் பண்ணிட்டாளே அப்படின்ற மாரி வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டுருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணி கடைசியில அவரோட மைண்டே மாறுறது மட்டும் இல்லாம, பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, செத்துடலாம் அப்படின்ற முடிவே அவர் எடுக்குறாரு. அதுவும் ஃபேன்ல இப்போ தூக்க மாட்டிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் விட்டிருந்தாலுமே கூட நம்ம கார்த்திக்கோட உயிர் போயிருக்கும். ஆனா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக் வந்து போய்னா என்ன பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம அவன் சாப்பிட கூட இல்ல காலையில இருந்து. அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்க ரூமுக்கு வந்து போய்னா போம்போது தான், இது எல்லாத்தையுமே பார்த்து கார்த்திக்க வந்து போய்னா உடனடியா காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. "டேய் கார்த்திக் என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அவ ஏமாத்திட்டு போனா போயிட்டு போறா. அப்புறம் எதுக்காக வந்து போய்னா நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அவ வந்து போய்னா எனக்கு ஏமாத்துனதெல்லாம் கூட பெருசா தெரியலண்ணே. ஆனா ரெட்ட குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பெத்து தரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, என்ன இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாளே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ நீ வந்து செத்து போயிட்டா மட்டும், அவ வந்து உனக்காக செத்துருவான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருக்கியா கார்த்திக்? அவ வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கல்லு மாரி உட்கார்ந்துட்டு இருக்கா. உனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவ தான் சாகணும். நீ ஏன் சாகணும்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் இப்படி தவறான முடிவு எடுப்பாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.